இந்த வீடியோல நம்ம ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். இதுல 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுலயே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன், அரிசி மாவு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃபிளவர் மாவு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்ச ப்ரான் எடுத்து இப்ப இதுல சேர்த்துக்கலாம். ப்ரானை நீங்க மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். சேர்த்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இப்ப இதுல நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேருங்க. இப்ப ப்ரானை சேர்த்துட்டா நம்ம நல்லா ப்ரானையும் மசாலாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்ப இது எல்லாமே சேர்ந்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மஞ்சு மிக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல நம்ம ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். இதுல 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுலயே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன், அரிசி மாவு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃபிளவர் மாவு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்ச ப்ரான் எடுத்து இப்ப இதுல சேர்த்துக்கலாம். ப்ரானை நீங்க மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். சேர்த்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இப்ப இதுல நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேருங்க. இப்ப ப்ரானை சேர்த்துட்டா நம்ம நல்லா ப்ரானையும் மசாலாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்ப இது எல்லாமே சேர்ந்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி. இப்ப இது நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் முதல்ல ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானோடனே நான் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி பொரிஞ்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட இது முடிஞ்சிருச்சு. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. பாய்.